ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். இது யார் சொல்றது? இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றதுனாக்கா, மரியாளை குறித்து மார்த்தாரோடு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கு மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, இங்கே இயேசு போகிறாரு, ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னு எப்பவுமே அவரை நேசிக்கிற ஒரு குடும்பம். அங்கே என்ன நடக்குதுனாக்கா, மார்த்தாள் வீட்டுக்கு போகிறார். மார்த்தாள் தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. மார்த்தாள் என்ன பேர் கொண்ட ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இப்போ ஏற்றுக்கொண்டனே அவங்க சகோதரி மரியாள் இப்போ என்ன பண்ணாங்கனாக்கா, ஆண்டவர் பாதத்தில் உட்காராங்க. 39வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு காரியம் இது. இயேசுவின் பாதத்தில் மரியாள் உட்காந்துட்டு ஆண்டவர் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உபதேசிச்சுட்டே இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலன் உண்டாகிறது. ஆத்மாவில் அவர் ஆவியில் ஒரு பலன் உண்டாகிறது. இதை பார்த்து மார்த்தாளுக்கு என்ன நடந்ததுன்னா, அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே நீங்கள் பண்ணுறது நியாயமான்ற மாதிரி வாசிக்க கேட்போம். 40வது வசனத்தை. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்ல வேண்டாமா என்றாள். பாருங்க, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவங்க ஆண்டவருக்கு கோபம் ஆயிடுது. நான் மட்டும் தனியாக கிச்சனில் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒருவேளை அஃப்கோர்ஸ் ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஆண்டருக்கு ஏதாவது செய்யணும், கொடுக்கணும், பிரயாசப்பட்டிருப்பான். ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமானது ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அவர் உபதேசத்தை கேட்பது தானே. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா, தேட வேண்டியதை தேடாமல் வேறு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். பிடித்து கொள்ள வேண்டியதை பிடித்து கொள்ளாமல் வேறு எதையோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், பிறகு இவைகளால் உங்களுக்கு கொடுக்கப்படும். உமக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நீங்களே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறீங்களே, அதுதான் அர்த்தம். அது தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய நேரம் நாமளே ஆண்டருக்கு புத்தி சொல்கிற காரியங்களை மாறிடுறோம். ஏன் எனக்கு இவ்வளோ வார்த்தைகள் பிரச்சனை, ஏன் இது இப்படி குறை அப்படின்னு கேள்வி கேட்குறோம்ல. ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவர் பாதத்தில் உட்காரணும். இன்றைக்கி அவர் பாதத்தில் உட்காராத இன்றைக்கி பிசாசு நிறைய கவலைகள் அலைச்சலை கொடுத்து எதையோ யோசிக்க வச்சிடறோம். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு தேவ பிள்ளையில் 41ஆம் வசனத்தில், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று தான், அவர் பாதம். ஆமேன். இன்றைக்கி நீங்களும் நானும் அவை தானே வீணா காரியங்களை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க, அவர் சமூகத்தில் உட்காருங்க. அவர் காலையில் முதல் நேரத்தை அவருக்கு கொடுங்க. நீங்கள் ஜோம் பண்ணி அந்த நாள் வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக நான் உலக பிறகு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், ஆஃபீஸ் போகணும், வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், எல்லா காரியம் இருக்குது. அதெல்லாம் செகண்டரி தான். முதலாவது அவர் பாதத்தை பற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஒரு கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகாமல் உங்கள் பாதத்தில் உட்கார ஒரு பாக்கியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, உங்கள் பாதத்தில், உங்கள் சமூகத்தில், உங்கள் பிரசன்னத்தில் உணர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வசனங்களை தியானிக்க, வசனங்களை உட்கொள்ள, வசனத்தை வாழ நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிற எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் பாக்கியமான இருப்பீங்க. God bless you.